அனைவருக்கும் வணக்கம். ஐடிசி டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் ஐடிசியில் ஷேர் வாங்கி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் டிவிடெண்ட் வந்திருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். பட் என்ஜாய் பண்ணுறதை விட அந்த பணத்தை எடுத்து திருப்பி ஐடிசியிலே ரீஇன்வெஸ்ட் பண்ணோம்னாக்கா நமக்கு அது மூலமாக ஷேர் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும், அடுத்தடுத்து வர டிவிடெண்டும் அதிகமாகும். ஸோ அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் வேல்யூ அதிகமாச்சுனாக்கா நமக்கும் நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வர டிவிடெண்ட் எல்லாத்தையும் எடுத்து திருப்பி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். அடுத்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி நம்ம தங்கமயில் பார்க்க போகிறோம். தங்கமயில் தன்னுடைய வியாபாரத்தை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ நல்லா சின்ன சின்ன இடத்துல கம்பெனி வச்சுருந்தவங்க இப்போ புதுசாக பெரிய பெரிய பிக் சிட்டிக்கு உள்ளே வரலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சில் பார்த்திங்கனாக்கா 2-3 வருஷத்தில் அவங்க கடன், அதாவது டெப்ட்டுன்னுவாங்க, ஒரு கம்பெனி மேலே எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது கடன் வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. காரணம் என்னன்னாக்கா அவங்க தன்னுடைய கம்பெனிஸை புது புது இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறாங்க. புது புது இடத்துல கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக அவங்க கடன் வாங்குறாங்க. இப்படிப்பட்ட கடன் நியாயமான கடன் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். ஸோ அதே நேரத்தில் பார்த்திங்கனாக்கா இவங்களோட ப்ராஃபிட் ரெவென்யூ பார்த்திங்கனாக்கா போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட 1000 கோடி டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த அளவு நல்ல ப்ராஃபிட் இருக்கிற ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு லாபமும் ஃப்யூச்சரில் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன வருஷம் இதே டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 இருந்த தங்கமயில் ஷேர் வேல்யூ இன்றைக்கி கிட்டத்தட்ட 1400, 1300 இந்த ரேஞ்சில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரே வருஷத்தில் டபுள் ஆகிருக்கிற இதோட வேல்யூ ஃப்யூச்சரில் கொஞ்சம் இறங்கினாலும் எகெயின் திருப்பி மேலே போச்சுனாக்கா அதில் நமக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஸோ இவங்களுடைய ரெவென்யூ க்ரோத் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் கடன் வாங்கியிருந்தாலும் கம்பெனி பெருசாச்சுனாக்கா அந்த கடனை அடைச்சி அவங்களுடைய ஷேர் மார்க்கெட்டில் நல்லா நீடித்து நிற்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. தங்கமயில் பார்த்திங்கனாக்கா வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற ஒரு ஸ்டாக். ஸோ நான் மேக்ஸிமம் பார்த்திங்கனாக்கா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற ஸ்டாக் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. நான் அந்த மாதிரி ஸ்டாக் தான் வாங்குகிறேன். காரணம் என்னன்னாக்கா அடிக்கடி டிவிடெண்ட் கொடுக்குற ஒரு கம்பெனியாக இருக்கும்போது ஸோ டிவிடெண்டுன்ற வகையில் நமக்கு ஒரு அமௌண்ட் வரும். அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டு ஏற ஏற அதோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அது மட்டும் இல்லை, இந்த வாரம் கிட்டத்தட்ட 8 கம்பெனி ஐபிஓ லான்ச் பண்ண தயாராக இருக்காங்க. ஐபிஓ ஸ்டாக்கில் யார் யார் வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் என்றைக்குமே ஐபிஓவில் இது வரைக்கும் நான் வாங்கினது கிடையாது. காரணம் என்னன்னாக்கா ஐபிஓவில் வாங்கினா ஒரு பல்கான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். மினிமம் ஒரு 50,000 60,000 இன்வெஸ்ட் பண்ணணும். என்கிட்ட அந்தளவுக்கு அமௌண்ட் கிடையாது. அதுவும் ஒரு காரணம். அதே நேரத்தில் ஐபிஓவில் வாங்கினதுக்கப்புறம் திடீர்னு ஸ்டாக் இறங்குச்சுனாக்கா நமக்கு மனசு கஷ்டப்படும். என்னடா இது ஐபிஓவில் நம்பி வாங்கணும், நல்ல கம்பெனின்னு நினச்சி வாங்கணும், ஆனால் இறங்கிடுச்சு அப்படின்ற ஒரு யோசனை வந்துடும். ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கணுன்றதுனால நான் என்றைக்குமே ஐபிஓவில் கை வச்சதில்லை. பட் இந்த வீக்கில் ஐபிஓவில் 8 கம்பெனி ஸ்டாக் லான்ச் ஆகுது. விருப்பப்படுறவங்க உள்ளே போய் பாருங்கள் என்ன ஏதுன்னு. ஸோ இதுதான் இன்றைக்கி மார்க்கெட் நியூஸ். டிவிடெண்ட் வந்ததுன்னா பணத்தை எடுத்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பாருங்கள். தங்கமயில் புதுசாக ஒரு ஸ்டாக். ஸோ வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். பார்ப்போம் போக போக ஃபியூச்சரில் இதில் நான் எவ்வளோ ஸ்டாக் வாங்குகிறேன் என்ன ஏதுன்னு. வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக் அப்படிங்கும்போது ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. கம்பெனிஸும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுதான் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துனாக்கா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது குறை இருந்தால் அதை எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் அதை ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.